மயிலாடுதுறை நகரில் நேற்றிரவு மிகப்பெரிய சிறுத்தை ஒன்று தென்பட்டது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர், வனத்துறையினர் சிறுத்தை தென்பட்ட கூரைநாடு பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் இணைந்து காவிரியின் கிளை ஆறான பழங்காவிரி கரைப்பகுதி, பாலசரஸ்வதி மெட்ரிக் பள்ளியின் பின்புறம் உள்ள காட்டுப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி அமைந்துள்ள கீழ ஒத்த சரக்கு பகுதியில் போக்குவரத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க 5 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சம்பவ இடத்தை பார்வையிட்ட சீர்காழி வனச்சரகர் ஜோசப் டேனியல் தெரிவித்துள்ளார். சிறுத்தை இரவில் மட்டுமே நடமாட்டம் அதிகம் உள்ள விலங்கு என்பதால் அதனை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருக்குதான்னு சொல்லி தகவல் வந்ததுனால நாங்கள் அந்த எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கிறோம். மேப்பிங் பண்ணிவிட்டு ட்ராப் கேமரா வச்சுருக்கிறோம். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிச்சிட்டு வரோம். இது கண்காணித்த பிறகு தான் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இப்போ இது எந்த மாவட்டத்தில் வந்துருக்கு? நம்ம மயிலாடுதுறை மாவட்டங்கள் வனப்பகுதி. அது நம்ம கரெக்டாக எந்த இடத்துலேருந்து கரெக்டாக சொல்ல முடியாது. சரி சார், அது இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறோம். விசாரணை அடிப்படையில் தான் அது நமக்கு தெரிய வரும். சிறுத்தை இருக்கிறது உறுதிப்படுத்தப்படுற பகுதியில் அதை எப்படி மயக்க ஊசி போட்டு பிடிப்பீங்களா, இல்லை கூண்டு வச்சு பிடிப்பீங்களா, என்ன மாதிரி இன்னும் மேலே உறுதிப்படுத்துகிறோம் சார். உறுதிப்படுத்த பிறகு சிறுத்தை இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டால் அதன்படி சீப் வயலேப்பட அனுமதியுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை இது எடுக்கப்படும். சார், தேடுதல் பணியில் யார் யார் சார் ஈடுபட்டு வரீங்க? எத்தனை பேர் சார்? தேடுதல் பணியில் நாங்கள் மயிலாடுதுறையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஈடுபட்டு வரோம். மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க உள்ள சார்? இப்போ பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு என்னென்ன முன்னேற்பாடு செஞ்சுருக்கீங்க சார்? இல்லை, இப்போ ஸ்டாப் எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். எல்லாமே இங்கே பெட்ரோலிங் காலையில் நைட்டில் இருந்து இங்கே தான் எல்லாமே எல்லா ஏரியாவும் இது பெட்ரோலிங் போயிட்டுருக்குறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். மைக் மூலயமா எல்லா தெருவில், வில்லேஜ் எல்லாத்துக்குமே போலீஸு, ஃபயர் சர்வீஸு, ஆர்டிஓ மேடம், கலெக்டர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நம்ம மைக் மூலயமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். யாருமே தேவையில்லாத யாரும் வெளியே வரக்கூடாது, நைட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். சரி, தேங்க்யூ.